குக்கரில் ப்ளம் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆரஞ்சை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சுகர் போட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடியானதும் கொதிக்கிற தண்ணி ஊற்றி அந்த ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் நுணுக்கி அந்த நட்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. செஞ்ச பாத்திரத்துலேயே அந்த ஜூஸ் ட்ரையாக வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். 1 கப் மைதா, 1/2 கப் பால் பவுடர் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, வாசனை இல்லாத ஆயில் 1/2 கப்பு, 1/2 கப் பால், 1/2 கப் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரமல் சிரப்பையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் சுகர் இருக்கும், பத்தலைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. பண்ணி எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அதில் பட்டர் தடவி அதில் ஊற்றி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் மேலே டெக்கரேட்காக டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. 1/4 மணி நேரம் ஃப்ரீ கேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இதை பேக் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் பேக் பண்ணுங்கள். சூப்பரான கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு